ஏகாச்சும் நம்ம ஒன் பீஸில் இருக்கிற எபிசோட் நம்பர் 14 தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பயில பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோட முடிச்ச அப்படி பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஜோரை பற்றி நான் பயங்கரமாக சோறு அடைஞ்சிருப்பான். அவன் கையில் வேறு ஒரே ஒரு ஸ்வாட் மட்டும் தான் இருக்கும். இதனால் வந்து நம்ம நேமி வந்து காப்பதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்வாடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை அப்படியே நம்ம முதுகுலேயே குடுத்தி விட்டுருவோம். அதனால் நம்ம நேமியை பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துருவா. அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் கூரோ வந்துட்டு என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் சாக போகிறீங்க அப்படிங்கிற சொன்னேனே. பாஸ் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பற்றி நான் சொன்னேனே. வந்து எல்லாத்துக்கும் அந்த உசோப்பு தான் காரணம், அவனால தான் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேனே. இந்த பையலுக்காக நீங்கள் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு இவனெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்பை பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பான். அப்புறம் அந்த கேப்டன் கூரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே நல்ல பயிற்சியே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துவோம். இதை கேட்டு அந்த பூனை மாதிரி 2 பேர் இருப்பானுங்களே, நம்ம ஜோர் கூட சண்டை போட்டு இருப்பாங்களே, அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களை பற்றி நீ குறை சொல்கிறியா, நீ என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கூரோக்கிட்டே பார்த்தீங்கன்னா சண்டை போலான்னு வருவாங்க. நம்ம சண்டை போலான்ட்டு அப்படியே அவங்க கைகளை வச்சு பார்த்தீங்கன்னா கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அப்படியே அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஒரு செம்ம ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுவோம். இதெல்லாம் நம்ம ஜோரை பார்த்துட்டு இது என்ன டெக்னிக் இப்படி பின்னாடி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டெப்ஸ்லாம் போடுறான். அது அப்படியே பார்த்தீங்கன்னா கற்றுக்கள் எல்லாம் ஆடுற மாதிரி பண்ணுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து உங்கள் 2 பேரும் நான் சாகடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன். பார்த்தீங்கன்னா இங்கே போய் நம்ம நேமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பா, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் அந்த டெக்னிக்கை வந்து இன்னும் மறக்கலையா, அவ்வளோதான் இவர்கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜாங்க வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாயில் கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உனக்கு 5 நிமிஷம் தான் நான் டைம் தருவேன், அதுக்குள்ளே வந்து அந்த ஜோரை எப்படியாவது அழிச்சிருங்க, 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கலன்னா நான் உங்களை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னேன். போதும் இதுவே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரா அட்டாக் பிளான் வருவாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம நேமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இந்த 2 ஸ்வாடம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜோரோ வச்சுக்கோ அப்படின்ட்டு காலையில் எட்டி விடுவா. அதுவும் பார்த்தீங்கன்னா பறந்து அப்படியே கரெக்டாக நம்ம ஜோரா கிட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கும். ஆடாடா ரொம்ப நன்றி நாமி, இப்போ தான் நீ நல்ல காரியம் செஞ்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா சொல்லுவான். நீங்கள் கையில் கத்தியை வச்சுருந்தா மட்டும் பெரிய வீரனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக ஓடிடுறாங்க. வந்த வேகத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் கத்தியை வச்சு வெட்டி அப்படியே அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டுருவான். அப்புறம் இங்கே நாமி பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம லூஃபியை கூப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா போகிறா. இதை பார்த்து நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சும்மா விட மாட்டா அப்படின்ட்டு அந்த ரிங்கை மாதிரி கையில் லைஃப் ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு கையில் ஒரு ரிங்கை மாதிரி வச்சுருப்பாங்க, அதை அப்படி தூக்கி போடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி தூங்கிட்டு இருப்பான். ஐயோ நாமி அவன் பின்னாடி பாரு ஏதோ ரிங்கு மாதிரி வருது, அது ஷார்ப்பாக இருக்குது, நீ சீக்கிரம் தப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமி வந்து என்னது அப்படின்ட்டு திரும்பி பாப்பா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து என்ன தைரியம் தான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எழுந்து நம்ம நாமியை பற்றினா அப்படியே காலை பிடிச்சி இழுத்துருவான். நாமி கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லூஃபி வாயிலே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறான். சூப்பரான வேலை பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜோரோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நாமி இருக்கேன், நம்ம நாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் இருக்கேன், நீ எழுச்சிட்டல அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ எல்லா பேரச்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க. அந்த 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருந்து கத்தியெல்லாம் வரும்ல ஒவ்வொரு விரலில் இருந்து அதே மாதிரி எடுக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா தோணுது. ஒன்றே பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே வெட்ட போவான். பார்த்தா நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம காயா தான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காயா பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி அப்படி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவனும் அதாவது நம்ம கேப்டன் கூறுவோம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம காயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன். நல்ல வேலை இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பான். நம்ம காயா வந்து பார்த்தீங்கன்னா உசோப் போனோன்னா ஆவலை இல்லை அப்படிங்கிற சொன்னேன். நீ ஏதுக்கு இங்கே வந்து அப்படிங்கிற சொன்னேன், என்னை மன்னிச்சிரு, இப்போ தான் வந்து அந்த கார்டன் வந்து எனக்கு ஒரு பைரட்டன் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேனே. நீ எதுக்கு இங்கே வந்த, லைஃப் டேஞ்சரில் இருக்குது, நீங்கள் வந்து ஓடிட்டு அப்படிங்கிற சொன்னேனே. இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டிருக்கும் போது நான் எப்படி அங்கே ஓடி போகிறது, நான் அவன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உசோப் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பேசுகிறான். காயா உங்களுக்கு என்னாச்சு, இதெல்லாம் உதவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டானே. வாயை மூடு, நடிச்சதெல்லாம் போதும், எனக்கு எல்லாம் உண்மையாக தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறா. அந்த இன்னொரு கார்டியன் வந்து விஷயத்தை எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு, நீ அவனை வேறு கொண்டிருக்க, அவனை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற சொன்னேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி அங்கே இருக்கிற பைரட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவன் எமோஷனலாக பேசுவான். இந்த மாதிரி பழையசெல்லாம் உங்களை எப்படின்னா நான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடு அப்படின்ட்டு கையில் கன்று எடுத்துப்பா. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு உங்களை சும்மா விட மாட்டேன், ஒன்றே அழிச்சு இந்த ஊர் மக்களே அழிச்சு இந்த இடத்துல ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு வந்து பார்த்தீங்கன்னா காயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே அந்த இடத்துக்கு நம்ம உசோப் வந்து
பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு இருந்தவால அப்படியே பார்த்தீங்கன்னா துப்பைக்கு எடுத்து நீ செத்தடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் பார்த்தீங்கன்னா அதோட வேகமாக வந்து பின்னாடி போய் அப்படியே அவனோட 5 விரலில் இருக்க 5 கத்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் தலையை சுற்றி பார்த்தீங்கன்னா விலை வச்சிடறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உசோப்பை விட்டு அவனை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிற சொன்னேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு கையை பறந்து வந்து நம்ம கார்டினை ஒரு மூஞ்சில் விடுவாங்க பாரு, வேறு யாரும் இல்லை நம்ம தலைவன் லூஃபி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா மல்லாக்கா படுத்துப்பான், என்கிட்ட வச்சுக்காதீங்க நான் ஒரு ரப்பர் பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா 2 கண்டினியூ போட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு எபிசோட் 15 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போதே நம்ம சேனல் கொடுக்குற எந்த நியூஸ் உங்களால் மிஸ் பண்ண முடியும். இதுமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.